வணக்கம். நம்ம உடம்பும் மனசும் இது ரெண்டும் ரெண்டு தனித்தனி விஷயம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு பிரிக்கவே முடியாத அளவுக்கு கனெக்ட் ஆகியிருக்கு. அது எப்படி ஒன்ன பாதிக்குது, எப்படி ஒன்ன கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? ரொம்ப சோகமா இருக்கும்போது உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரியும், இல்ல நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தா மைண்ட் ஃப்ரெஷ் ஆகுறதும், இதெல்லாம் சும்மா தற்செயலா நடக்கிறதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தத்துவமே இருக்கு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆழமான கருத்துக்கள் பழமையான யோக தத்துவத்திலிருந்து வருது. பல 100 வருஷமா நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் இருக்கிற உறவை பத்தி சொல்லப்பட்ட ஒரு ஞானம் இது. சரி, இது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு பாப்போம். முதல்ல, இந்த பிரிக்க முடியாத பந்தம்னா என்ன? நம்ம உடம்பும் மனசும் எப்படி ஒன்னா இணைஞ்சிருக்குன்னு பாத்துடலாம். இந்த தத்துவம் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனசுங்கிறது நம்ம உடலோட சூக்ஷ்ம நிலை, அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுட்பமான வடிவம். அதே மாதிரி உடம்புங்கிறது மனசோட ஸ்தூல நிலை, அதாவது நம்மால பார்க்க முடியிற தொட முடியிற ஒரு வடிவம். சிம்பிளா சொல்லணும்னா இது ரெண்டும் வேற வேற இல்ல, ஒரே விஷயத்தோட ரெண்டு வித்தியாசமான வெளிப்பாடுகள். சரி, இந்த உறவுல ஒரு பக்கத்தை முதல்ல எடுத்துப்போம். நம்ம உடம்புல நடக்கிற விஷயங்கள் எப்படி நம்ம மனச பாதிக்குதுன்னு பார்க்கலாமா? இப்ப யோசிச்சு பாருங்களேன். நமக்கு ஒரு காய்ச்சல் வருது, இல்ல உடம்பு முடியாம போகுது. அப்போ என்ன ஆகும்? நம்ம உடம்போட சக்தி குறையும் போது அதோட தாக்கம் அங்கே நிக்கிறதில்ல. ஆமாங்க, அதோட விளைவு நேரா மனசுல தெரிய ஆரம்பிக்குது. உடம்பு வீக்கா இருந்தா மனசும் டல்லாயிருது, ஒரு மாதிரி எரிச்சலா வருது, இல்ல தேவையில்லாத கவலைகள் வருது. பாத்தீங்களா, உடம்புல ஏற்படுற பிரச்சனை எப்படி மனசோட பிரச்சனையா மாறுதுன்னு. இன்னொரு பவர்ஃபுல்லான உதாரணம் பாருங்க. மதுவை நம்ம உடம்புக்குள்ள தான் எடுத்துக்கிறோம். ஆனா அதோட எஃபெக்ட் எங்க தெரியுது? நேரா மனசுல. நம்ம சிந்தனை மங்குது, சரியா முடிவெடுக்க முடியல. உடம்புக்குள்ள போற ஒரு விஷயம் மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறதுக்கு இது ஒரு பெர்ஃபெக்ட் உதாரணம். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இது ஒரு ஒன் வே ரோட் கிடையாது. இப்போ கதையோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம். நம்ம மனசு நம்ம உடம்ப எப்படி மாத்தி அமைக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. மனசுல இருக்கிற கோவமும் வெறுப்பும் உடம்ப விஷமாக்குது. இது ஏதோ கவிதைக்காக சொன்னதில்ல. இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு. நம்ம கோபப்படும்போது நம்ம உடம்புல கார்டிசால் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் சுரக்குது. நம்மளோட ஒவ்வொரு எண்ணமும் நம்ம உடம்புக்குள்ள நிஜமான கெமிக்கல் மாற்றங்களை உருவாக்குது. இந்த பாதிப்புகளை இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். ஒரு பக்கம் கோபம், வெறுப்பு, சோகம் மாதிரியான நெகட்டிவ் உணர்ச்சிகள் நம்ம உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்குது. இன்னொரு பக்கம் சமநிலையான அமைதியான மனசு நம்ம உடம்ப ஆரோக்கியமா சீரா வச்சுக்குது. சந்தோஷமே சிறந்த மருந்துன்னு சொல்றாங்கல்ல, அதோட உண்மையான அர்த்தம் இதுதான். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? நம்ம உடம்பையும் மனசையும் எப்படி ஒன்னா ஆரோக்கியமா வச்சுக்கிறது? அதுக்கான சிம்பிளான வழி என்னன்னு இப்ப பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தீர்வு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். முதல் ஸ்டெப் நல்ல சாப்பாடு, எக்ஸசைஸ் மூலமா உடம்ப வலுவா வச்சுக்கிறது. ரெண்டாவது ஸ்டெப் தியானம், பாசிட்டிவ் எண்ணங்கள் மூலமா மனசு அமைதியா வச்சுக்கிறது. இதுல ஒன்னு செஞ்சா இன்னொன்னு தானா நடக்கும். ஆரோக்கியமான உடம்பு தெளிவான மனசுக்கும், அமைதியான மனசு ஆரோக்கியமான உடம்புக்கும் வழிவகுக்கும். கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. உங்க உடம்பும் மனசும் ரெண்டு தனி ஆள் இல்ல, அது ஒரே டீம். அந்த டீம்ல இன்னைக்கு நீங்க எந்த பிளேயரை ஸ்ட்ராங் பண்ண போறீங்க? உடம்பையா இல்ல மனசையா? அது ஒரு சின்ன வாக்கா இருக்கலாம், இல்ல ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்கார்றதா கூட இருக்கலாம். நீங்க எடுக்கிற அந்த சின்ன முடிவு உங்க முழு டீமுக்கும் வெற்றியை தேடித்தரும். யோசிச்சு பாருங்க.